ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி 12X இந்த மொபைல் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களோட சொல்லி சரிங்களா. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ரியல்மி 12X இது ஏப்ரல் 2 லான்ச் ஆகுன்னு சொல்லி அஃபிஷியலாக அவங்களே சொல்லிட்டாங்க. ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் 6.7 இன்ச் IPS எல்சி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் இதோட வரப்போகுதுங்க. பீக் பிரைட்னஸாக 950 கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்குங்க சரிங்களா. இதோட டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் ஏமோல்டு கொடுத்து நல்லாவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது சைனாவில் வந்து IPS எல்சிடி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்தியாவில் வரும்போது ஏமோல்டு கொடுத்தா நல்லா இருக்குது. ஒரு 15,000 ரேஞ்சுக்கு ஒரு ஏமோல்டு கொடுத்தா பெட்டராகவே இருக்குது. பார்ப்போம். 50 MP பிரைமரி கேமரா, அது பேக்கில் ரேர் கேமரா வந்து 50 MP கொடுக்குறாங்க. கூடவே 2 MP மேக்ரோ கொடுக்குறாங்க. 8 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து 5000 mAh பேட்டரியுமே அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் அதிகமாக, அதாவது ஒரு 15,000 ரேஞ்சில் ஃபாஸ்ட் சார்ஜ் அதிகமாக கொடுக்குற மொபைல் இந்த மொபைல் தான் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இல்லைன்னா 31 கொடுப்பா அப்படின்னு இருக்கிறாங்க. அப்புறம் 8GB RAM வேரியண்ட்டில் இருக்குது. 128GB இந்த ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் இருக்குது. அது 12GB RAM அந்த வேரியண்ட்டும் இருக்குது. இதோட ப்ராசஸ் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 6100+. ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. 6nm ப்ராசஸ் கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்குது. இது ஒரு ஓகே. அந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராசஸ் நல்லாவே இருக்குங்க. 6100 ப்ராசஸும் நல்லாவே இருக்குங்க. அடுத்து இது வந்து Android 14 ரன் ஆகுது. 5G சப்போர்ட் இருக்குது. டூயல் சிம் இருக்குது. ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் பார்த்துலாங்க. 8GB RAM, அதாவது 8GB RAM வேரியண்ட்ல இருக்குது. 6GB RAM வேரியண்ட்ல இருக்குது. 6GB RAM இருக்கிற வேரியண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,999 ரூபா, அதாவது ஒரு 15,000 to 16,000 ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ரைஸில் லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரூமர் அப்படி தான் வருதுங்க. இதில் ப்ளஸ் பாயிண்ட்லாம் பார்த்துலாங்க. இது ஏமோல்டு டிஸ்பிளே கொடுத்தா நல்லாவே இருக்குது. ஏமோல்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா. அடுத்து கேமரா ஓகேவா இருக்குது. பேட்டரி நல்லாவே இருக்குது. அது ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. அவங்க சொல்லியிருக்காங்க 0 to 50 வந்து இதில் வந்து 25 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்காங்க. மற்ற மொபைலாக இருந்தால் ஒரு 30-35 ஆகுப்பா, இது 25 நிமிஷத்துலேயே சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்காங்க. ஓகே. அடுத்தது இதோட வேரியண்ட்டு ப்ராசஸர் நல்லாவே இருக்குங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகேவான ப்ராசஸ். அதாவது மீடியாடெக் டைமென்சிட்டினா ஒரு நார்மல் கேமில் விளையாடிக்கலாம். அதாவது ஒரு நார்மல் கேமை விளையாடிக்கலாம். அதாவது ஒரு ஹெவி கேமை ரொம்ப நேரம், ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் விளையாடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ரொம்ப ஹீட் ஆயிரு. ஒரு நார்மல் ஒரு 1 ஹவர் விளையாடிக்கலாம். அது மாதிரி நார்மல் யூசேஜுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நார்மல் யூசேஜுக்கு நல்லாவே இருக்குங்க. அதாவது டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. அதே போல் கேமரா ஒரு டீசெண்டான கேமரா, பேட்டரி நல்ல பேட்டரி. இந்த ப்ராசஸும் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ரைஸ்க்கு ஒரு ஓகேவான ப்ராசஸ். ஓகேங்களா. உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் வந்து நல்லா இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள் சரிங்களா. என்ன கேட்டால் இது ஏமோல்டு டிஸ்பிளே கொடுத்தா நல்லாவே இருக்குது. அடுத்தது இது ஓகேங்களா. ஏமோல்டு கொடுத்தா நல்லாவே இருக்குது. ஏமோல்டு வரும் கண்டிப்பாக. இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக ஏமோல்டு கொடுத்தாகுவாங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு 15,000 செக்மெண்ட் லான்ச் பண்ணுறாங்கன்னா ஒரு ஏமோல்டு கொடுத்தா நல்லாவே இருக்குது. அப்போ தான் இந்த மொபைலை பார்த்து வாங்குவாங்க. இதுலேயே IPS இருந்தால் வேறு மொபைல் நல்ல மொபைலாக இருக்குது. அது நம்ம சேனல் வீடியோ போட்டுருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அப்புறம் உங்களுக்கு மொபைல் எடுக்க டவுட் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம சேனல்லேயே பெஸ்ட் மொபைல் அண்டர் 10,000, 15,000, 20,000, 25,000 சொல்லிட்டு தனித்தனியாக வீடியோ போட்டுருக்கு. இதான் மொபைல் எடுக்க சந்தேகமாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒரு நல்ல மொபைல் எதுன்னு சொல்லி வீடியோ போட்டுருக்கு சரிங்களா. அப்புறம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு ஒன்று சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல பொழுது சந்திப்போம். பை, டேக் கேர்.